அடுத்த படிக்கு போகலாமா? போகலாம். அடுத்த படி என்ன படின்னு தெரியுமா? எதுக்காகன்னு தெரியுமா? திருமண மண்டப செலவுக்காக. லெட்ஸ் ப்ளே கெட்டி மேளம். இது ஒரு பஸர் ரவுண்ட். போன ரவுண்டில் ஒருத்தர் எலிமினேட் ஆனதுனால நீங்கள் 2 பேர் தான் இந்த ரவுண்டை விளையாடுவீங்க. இந்த ரவுண்டில் 5 கேள்வி கேட்போம். திருமண சடங்கு பற்றியும் பண்பாடு பற்றியும். யார் சரியான அதிகமான பதில் சொல்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து என் கூட விளையாடலாம். கம்மியான பதில் சொல்கிறவங்க எலிமினேட் ஆடுவீங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வைல் யூ ஆன்சர். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 30,000. நீங்கள் பஸர் அழைத்து தப்பான பதில் சொன்னீங்கன்னா இந்த படியில் நீங்கள் வாங்கியிருக்கிற பரிசில் 5,000 நான் மைனஸ் பண்ணிடுவேன். புரிஞ்சிச்சுல? ஓகே, கிளியர்? கிளியர். நான் ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பஸரே அழுத்தணும், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும். ஆர் யூ ரெடி? ரெடி. உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? திருமணத்தின் போது மஞ்சள் நூலில் கட்டும் தாலியை தங்கச் செயினில் மாற்றும் விழா. உங்களுக்கான ஆப்ஷன் ஏ தாலி பிரித்து போடுதல், ஆப்ஷன் பி தங்கம் மாற்றுதல், ஆப்ஷன் சி தாலி இறுக்குதல். ஓகே அம்பிகா. ஆப்ஷன் ஏ தாலி பிரித்து கோது. ஆப்ஷன் ஏ தாலி பிரித்து கோது. தட்ஸ் a right answer. 30,000 வின் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. வாஷிங்டனில் திருமணம் என்ற நாவல் எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவன், ஆப்ஷன் பி நா பார்த்தசாரதி, ஆப்ஷன் சி சாதி. நாவல் படிக்கிற பழக்கம் இருக்கா? நோ ஐடியா, நோ க்ளூ. சும்மா கெஸ் பண்ணுங்க, பஸ்ஸில் அழுத்த வேண்டாம். பார்த்தசாரதி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க சாதி. That's a right answer. சொல்லியிருந்தீங்கன்னா 30,000 வின் பண்ணிருக்கலாம். ஓகே, உங்களுக்கான மூணாவது கேள்வி. தாலி என்ற பெயருக்கும் ஒரு மரத்துக்கும் தொடர்புண்டு. ஆப்ஷன் ஏ பனை மரம், ஆப்ஷன் பி வேப்ப மரம், ஆப்ஷன் சி ஆலமரம். சொல்லுங்க. வேப்பமரம். வேப்ப மரமா? ரைட் ஆன்சர் இஸ் பனை மரம். ஓ, அந்த காலத்தில் வந்து பனை மரத்தோட ஓலையை வந்து தாலியாக பயன்படுத்தினாங்களாம். ஸோ அதனால தாலிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. திருமணத்தில் பெண்ணை தாரை வார்த்து கொடுத்தல் என்பது. ஆப்ஷன் ஏ நீர் ஊற்றி கொடுத்தல், ஆப்ஷன் பி மடியில் வைத்து கொடுத்தல், ஆப்ஷன் சி மனையில் வைத்து கொடுத்தல். ஆப்ஷன் பி மடியில் வைத்து கொடுத்தல். மடியில் வைத்து கொடுத்தல். நீங்க சொன்னது வந்து தவறான பதில். ரைட் ஆன்சர் இஸ் நீர் ஊற்றி கொடுத்தல். ராமர் கல்யாணம் படத்தை தான் எல்லார் வீட்லேயும் மாட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஊற்றி கொடுத்ததில் ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தா அது ஞாபகம் இருக்கும்னு நினச்சேன். பிகாஸ் அது முக்கியமான ஒரு சடங்கு. மடியில் வந்து மோஸ்ட்லி வந்து இல்லை, எல்லாரோடையும் கல்ச்சர்லையும் இருக்காது. அது ஒரு சில கல்ச்சரில் தான் இருக்கும். பட் தாரவாத்து கொடுத்தது வந்து தண்ணி ஊற்றி கொடுக்குறது எல்லா கல்ச்சர்லையும் இருக்குது, எல்லாருடைய காஸ்ட்லையும் இருக்குது. எனிவேஸ், உங்களுக்கான அடுத்த கேள்வி. தம்பதிகளின் 60வது ஆண்டு மணி விழா என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ ஷஷ்டியத்து பூர்த்தி, ஆப்ஷன் பி விஜய ரத சாந்தி, ஆப்ஷன் சி சகசர சந்திர தரிசன சாந்தி. கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி ஒரு 60th வெட்டிங்லாம் நீங்கள் போனது கிடையாதா? 60வது கல்யாணம்லாம் போனது கிடையாதா? 60வது கல்யாணம் மேரேஜ் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? சரி சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஷஷ்டியத்து பூர்த்தி. ஆப்ஷன் ஏ ஷஷ்டியத்து பூர்த்தி. கெஸ்ஸா இல்லை தெரியுமா? ஒரு கெஸ். கெஸ் தானே? கெஸ் பண்ணது ரைட் ஆன்சர். 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் 2 கேள்விக்கு சரியான பதில் சொல்லி ஒரு கேள்விக்கு தவறாக பதில் சொல்லிருக்கீங்க. ஸோ -5. ஸோ 55,000 ஜெயிச்சிருக்கீங்க. என்ன சொல்லலாம் ஷாலினி? நீங்கள் கம்மியாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் எலிமினேட் ஆகிறீங்க. நீங்கள் என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? முதல் படியில் அரசவரன் தாலிக்கான தங்கம் ஜெயிச்சிருக்கீங்க. 3வது படியில் 30,000 ஜெயிச்சிருக்கீங்க. இந்த படியில் இதுவும் ஜெயிக்கல. அது நேரத்தில் எலிமினேட் ஆகிறீங்க. இந்த ஷோ பற்றி என்ன நினைக்கிறீங்க?
கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க மேம். மேரேஜில் கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவே மெயின் விஷயம். ரொம்ப தேங்க்யூ இந்த ஷோக்கு வந்ததுக்கு. உங்கள் கல்யாண வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருங்க, இவ்வளோ வெக்கப்படாதீங்க, போல்டாக இருங்க. எஸ் மேம். ஓகே ஓகே மேம். என்ஜாய் யூர் லைஃப். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அம்பிகா, தொடர்ந்து என் கூட விளையாட போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஹாப்பியா இருக்கு. நினைச்சீங்களா என் கூட தொடர்ந்து விளையாடுவீங்கன்னு? ஆனால் இந்த ரவுண்டுக்கு வருவேன் அப்படின்னு நினச்சி பார்க்கல, இந்த அளவுக்கு வருவேன்னு நினச்சி பார்க்கல. அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்ட் தெரியுமா? மனப்பொருத்தம். ரைட், உங்களோட மனப்பொருத்தம் பார்க்க போற ரவுண்ட். ஸோ எந்த அளவுக்கு நீங்களும் விஜயும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறீங்கன்னு நான் பார்க்க போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சண்டை உங்க ரெண்டு பேருக்குள்ள? என்ன விஷயத்துக்காக சண்டை? ஒரு பிஸ்கெட்காக சண்டை. என்ன இது? ஒரு பட்டர் பிஸ்கெட்காக சண்டை. எதுக்கு? எனக்கா உனக்கா இல்ல எனக்கு வேணும்னு சண்டையா இல்ல? இல்லை, அவங்க கொடுத்தாங்க. ம் சப்போஸ் டு பி தப்பு அவங்க மேலே கிடையாது. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப நீ பழக்கம். கொடுத்து நான் என்ன வாங்குறது? அப்படியா? இல்லை ரொம்ப பழக்கம் இல்லை. அப்போது அவங்க கேங் வேறு, நான் அப்போ தான் நியூ ஜாயிண்ட் அவங்களதில். ஸோ அவங்க கொடுத்தாங்க சாப்பிடு அப்படின்ட்டு. இல்லை எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு வந்துட்டேன். சரி, எதுக்கு நீங்க சாப்பிட கொடுத்தீங்க? இல்லை, ஆக்சுவலாக ஒரு 6 மெம்பர்ஸ் நாங்கள் கேங்காக இருப்போம். அந்த கேங்கில் எல்லாருக்கும் கொடுக்குறப்போ இவங்களுக்கும் கொடுத்தேன். பட் இவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுறப்போ என்ன பண்ண முடியும்? வேணான்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆமா, எனக்கே ஏன் நீங்க கம்பல் வந்து பண்ணி அவங்க தரீங்க? கெஞ்சணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. சாப்பிடுமா அம்பிகா, சாப்பிடுறா ராஜா அப்படின்னு. அதானே? நல்லா இருக்கு பிஸ்கெட் கதை. வேற என்ன பிஸ்கெட் கதை இருக்கு உங்ககிட்ட? வேறு பிஸ்கெட் கடை அது தாண்டி திருப்பதி லட்டு. திருப்பதி லட்டுவா? நல்லா இருக்கு. ஓகே, பிஸ்கெட் லட்டு. நெக்ஸ்ட் டைம் நான் போய் கொடுக்கும்போது அவர் வாங்கலை. ஏன் நீங்க வேணா சொன்னீங்க? பிஹு, நீ என்னோட பிஸ்கெட் வாங்கலையே, நான் எதுக்கு உன் லட்டு வாங்க? தப்பு உணர வைக்கணும்ல. கரெக்ட். அப்போ அதுக்கப்புறமாவது வாங்கி சாப்பிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் தப்பா உணர்ந்துட்டீங்க. ஸோ இந்த மனப்பொருத்தம் பார்க்கலாம். ஓகே. எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ரைட் ஆன்சர்ஸ் பண்றீங்க, எவ்வளோ தப்பான ஆன்சர் பண்றீங்க. உங்களோட லைஃப் பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. ஹாய், நான் அம்பிகா. இது எங்களோட ஃபேமிலி. ஹாய், ஐம் அருணா கார்த்திக், அம்பிகா சிஸ்டர். எனக்கு கல்யாணம் ஆகுறப்போ இந்த மாதிரி கேம் ஷோலாம் கிடையாது. ஆக்சுவலாக அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அம்பிகா வந்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்பிகா சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா தவறிட்டாங்க. அதுலேருந்து நம்ம வீட்டில் வளர்றா. என் பேர் குமார்ராஜ். நான் அம்பிகாவுடைய பெரியப்பா. அம்பிகாவுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். புதுயுக டிவியில் மேலங்கொட்டு தாலிக்கட்டு ப்ரோக்ராம் அவளோட திருமண வாழ்க்கைக்கு நல்ல தொடக்கமாக இருக்கும். அவளோட திருமண வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஆஹா. அப்பா பார்த்திங்கன்னா 1.5 வயசுல இறந்துட்டாங்க. 1.5 வயசுல? உங்களுக்கு 1.5 வயசு இருக்கும்போது? எனக்கு 1.5 வயசு. என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக். ஓ காட். ஓகே. அம்மா வந்து பார்த்திங்கன்னா 9th படிக்கும் போது இறந்தாங்க. அம்மாக்கு என்னாச்சு? அவங்களுக்கு வந்து பிரெயின் டியூமர். சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து 3rd வரைக்கும் அவங்க பெரியம்மா கூட தான் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணி படித்தேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து சித்தி இருக்காங்க, அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி படித்தேன். காலேஜ் வந்து முடிச்சது பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் பேக் டு வெள்ளூர் தான் வந்தேன். நான் முடிச்சுட்டு டிகிரி ஒரு அளவுக்கு முடிச்சுட்டு இப்போது ஆஃபீஸ் போயின்னு வந்துட்டுருக்கேன். பயங்கர ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, நீ யாருக்கு ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அந்த சண்டைகள், அப்பா அம்மாவோட போடுற விஷயங்கள், நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட தான் போய் கேட்போம். எனக்கு ஒரு புடவை வேணும்னு அப்பாகிட்ட போய் கேட்போம். இந்த பையனை ட்ரபிள் பண்ணுறான்னு அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். இல்லை வந்துட்டு எனக்கு காலேஜில் இதை படிக்கணும்ப்பான்னு சொன்னால் அப்பா கிட்ட போய் சொல்லுவோம். அதே நேரத்தில் அம்மா கிட்ட வந்து நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிப்போம். அம்மா காலேஜில் ஒரு பையன் பார்த்தாம்மா, சிரிச்சாம்மா என்னை பார்த்து அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லேருந்து, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விஷயங்கள்லேருந்து, அம்மா எனக்கு இந்த கொலுசு போட்டால் ரொம்ப பிடிக்குமா, அது எனக்கு வாங்கி கொடுங்கிற விஷயம்லேருந்து, இது எல்லாமே நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? நீங்கள் அம்மா பற்றி சொல்லும்போது கண்ணு கலங்கிடுச்சு உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? அம்மா இறந்ததுக்கப்புறம் யார்கிட்டையும் அவ்வளோ ஷேர் பண்ணல. நைட்லாம் ஃபுல்லாக அழுவேன்.
பட் அம்மா ஸ்தானத்தில் இப்போ இன்னைக்கு பெரியம்மா பார்த்துட்டு இருக்காங்க உங்களை இல்லையா? ஆமாம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? அவங்க 2 பசங்க இருக்காங்க. பசங்க இருக்காங்க. அண்ணா அக்கா. ஓகே. அவங்க ரொம்ப ஸ்வீட். 2 பேருமே ரொம்ப நல்ல கேரக்டர். உங்களோட லவ் வந்து உங்கள் அண்ணா சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா கிட்ட தான் சொன்னேன். பெரியம்மா கிட்ட சொன்னீங்க. ஓகே. பெரியம்மா என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட்டு வந்து அப்போது எனக்கு செமஸ்டர் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஆஸ் வெல் அதே டைமில் ஒரு அலையன்ஸ் வந்தது. அந்த டைமில் வந்து அவங்களால எதுவும் சொல்ல முடியல டக்குன்னு. ஏன்டி இவங்கள பார்த்துருக்கேன், இன்னியத்துக்கு வந்து இப்படி சொல்கிறியே அப்படின்னாங்க. அப்போ கூட எனக்கு மிஸ் பண்ணணும்னு தோணல அவங்கள. சச் எ ஒண்டர்ஃபுல் கேரக்டர் அவர். ஸோ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலான்ற மைண்ட் தாட் தான் இருந்தது எனக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஏன் விஜய், கண்டிப்பாக வந்து கண்கலமாக பார்த்துப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. அப்பா அம்மா இல்லாத ஒரு குறையை நீங்கள் இல்லாமல் பார்த்துப்பீங்களே? எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருக்காங்க இல்லையா, அவளுக்கு தான். பார்த்தீங்களா, அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களே உனக்கு அப்பா அம்மா தான். ஓகே. உங்கள் கூட அப்பா அம்மா யாராவது இருக்காங்களா? அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? வணக்கம். வணக்கம்ப்பா. அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரெடிஷ்னல் வியாபாரம், முறுக்கு இல்லடை அந்த மாதிரி பாரம்பரிய வியாபாரம். ஓகே. வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்கள் அம்பிகா பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு விஜய் என்கிட்ட சொல்லும்போது பேரண்ட்ஸை பற்றி விசாரித்தேன். அம்மா அப்பா இல்லைன்னொன்னே நான் வேறு எதுவும் பேச முடியல. ஏன்னா இவன் லைக் பண்ணுறானோ இல்லையோ அந்த பொண்ணு ஏமாந்துடக்கூடாதுன்றதுனால நான் ஏற்றுக்கிறேன் முதல்ல. நைஸ். ஸோ அந்த பொண்ணோட மனசை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது தான் இவ்வளோ அழகான அப்பா கிடச்சிருக்காரு. ஸோ நீங்கள் கலங்கவே வேண்டாம். ஒரு அழகான அம்மா இருக்காங்க, பெரியம்மா இருக்காங்க, உனக்கு அண்ணா தங்கச்சி நாங்கள் இருக்கோம், எல்லாருமே இருக்கோம். டோன்ட் ஃபீல் பேட். வாழ்க்கையில் எவ்வளையோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளையோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதை மீறி நடக்கிறது நல்ல விஷயங்களாக தான் நடக்கும். ஸோ உங்கள் கல்யாணத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் நம்புகிறேன். ஓகே. அதே மாதிரி நம்பிக்கை நீங்களும் வைங்க. ஒருத்தருக்கு லவ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, விட்டு கொடுங்க, சண்டை போட்டுக்குங்க, அதே நேரத்தில் நிறைய காதலிங்க. ஓகே. இப்போ உங்களோட மனப்பொருத்தம் பார்க்க போகிற நேரம். ஓகே. ஆர் யூ ரெடி? ரெடி. திருமண நகைகளுக்காக லெட்ஸ் ப்ளே முந்தானே முடிச்சு. இந்த ரவுண்டில் உங்கள் நெருக்கமான உறவோட உங்கள் மனப்பொருத்தம் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஃபியான்ஸி கிட்ட 5 கேள்வி கேட்டிருக்கோம். அதே கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறோம். உங்கள் 2 பேருடைய ஆன்சர் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 40,000 நீங்கள் ஜெயிக்கலாம். எல்லா ஆன்சரும் கரெக்டாக சொன்னீங்கன்னா எவ்வளோ ஜெயிக்க போகிறீங்க தெரியுமா? 2 லட்சம் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு கொஷின் கூட சரியாக ஆன்சர் சொல்லலாம், நீங்கள் எலிமினேட் ஆகிடுவீங்க. ஓகே. பட் ஐம் ஷுர் உங்கள் 2 பேர் மனப்பொருத்தம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 கொஷினுக்கு அது கரெக்டாக ஆன்சர் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். கொஷனுக்கு போகலாமா? போகலாம். விஜய் குட் லக். அம்பிகா கிடையாது. உங்களுக்கான முதல் கேள்வி, உங்களுடைய வருங்கால கணவர் உங்களுக்காக டெடிகேட் பண்ணிய பாடல் எது? உங்ககிட்ட ஏதாவது பாட்டு பாடியிருக்காரா? பாட்டுன்னு பாடினதில்லை. லைக் இந்த பாட்டு கேட்கும் போது உனக்கு உனக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காரா, சொல்லியிருக்காரா? டெடிகேட் பண்ணுறேன்னு சொன்னதில்லை. பட் மணிபாயா சாங் வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணு தாண்டி வருவாயாலேருந்து. வருவாய். என்ன விஜய்? கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். That's a right answer. உங்களுக்கான 2வது கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி நீங்கள் 40,000 ஜெயிச்சிருக்கீங்க திருமண நகைகளுக்காக. தேங்க்யூ. உங்களுடைய வருங்கால கணவருக்கு மிகவும் பிடித்த எலக்ட்ரானிக் கேஜெட் எது? பிடிச்சமான விஷயம். ஆமாம். எந்த எலக்ட்ரானிக் பொருள் பிடிக்கும்? எலக்ட்ரானிக் பொருள்னா மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் நினைக்கிறீங்க. That's a right answer. நான் நினச்சேன் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் தான் இருக்குங்க. ஏன்னா பேசுறதுக்கு ஒரே விஷயம் அதுதான், எல்லா ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச ஒரே கேஜெட் அதுதான். ஃபோன் மட்டும் இல்லை, நிறைய இப்போ கேம் வந்துருச்சு, இன்டர்நெட்லேருந்து எல்லாமே ஒரு ஃபோனில் வந்துருச்சு. ஸோ ஈவன் ஐ கெஸ்ட் இட் அதுதான் இருக்குன்னு. 2வது கேள்விக்கும் சரியான பதில் சொல்லி இன்னொரு 40,000 ஜெயிச்சிருக்கீங்க உங்களோட திருமண நகைகளுக்காக. உங்களுக்கான 3வது கேள்வி, இந்த சமுதாயத்தில் உங்களோட வருங்கால கணவருக்கு பிடிக்காத விஷயம் எது? சொசைட்டியில் மற்றவங்க பற்றி அனாவசியமாக பேசுறது. மற்றவங்க பற்றி அனாவசியமாக பேசுறது. வேறு ஏதாவது இருக்காதா?
சமுதாயத்தை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போயாவது பேசிக்கலாம். சொசைட்டியில் எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு. பொல்யூஷன் ரொம்ப நிறைய இருக்கும். விஜய் நீங்கள் சொல்லுங்கள். கேஸ்டிசம். கேஸ்டிசம் சொல்லியிருக்காரு அவர். நோ ப்ராப்ளம். நீங்கள் 2 கொஷின் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் 2 கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுடைய வருங்கால கணவர் திருமணத்துக்கு பின் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எந்த கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவார்? ஃப்ரான்ஸ் நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ். நிறைய பேசியிருக்கீங்களா அதை பற்றி? நீங்கள் சொன்னது ஃப்ரான்ஸ். That's a right answer. உங்களுக்கான இன்னொரு கேள்வியும் பாக்கி இருக்கு. உங்களோட கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? கடவுள்லயே உங்க வருங்கால கணவருக்கு பிடிச்ச தம்பதியினர் யார்? கடவுள்ல பிடிச்ச தம்பதியினர். சிவன் பார்வதி ராங் ஆன்சர். அவர் சொல்றது. நீங்க என்ன சொன்னீங்க? வெங்கடேஷ் பெருமாள். ஓகேயா? அம்மாவை கும்பிடுவீங்களா? அப்பப்போ அம்மா கிட்ட ப்ரே பண்ணிப்பீங்களா? அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட சப்போர்ட்டிவா இருங்கன்னு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இன்னைக்கு நீங்க? அதனால இவ்வளவு ஜெயிச்சுட்டே இருக்கீங்க நீங்க. எவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? திருமண ஆடைகளுக்காக 50,000, திருமண மண்டபத்துக்காக 55,000, இப்போ திருமண நகைகளுக்காக 1,20,000, மொத்தம் 2,25,000 நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்க லக்கை பார்க்க போற ரவுண்ட். நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜுக்கு என்ட்ரு ஆகும்போது இவர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காருன்னு. பார்த்தீங்கன்னா சேம் கிளாஸ், சரி சேம் டிபார்ட்மெண்ட்டாக பார்த்தா சேம் டிபார்ட்மெண்ட், சேம் குரூப்பான்னு பார்த்தா சேம் குரூப். என்ன விஜய், எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நான் ஃபாலோ பண்ணல. காலேஜ் சேர்ந்து 1 வீக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் யாருமே ஜாயின் பண்ணல. ஒரு 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸாக இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கிறப்போ இவங்களும் இவங்க அண்ணியும் நடந்து போயிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்டில். நான் ரொம்ப நேரமாக நானும் பின்னாடியே வந்து போகிறேன். பட் ஆனால் வாட்ச் பண்ணல. நான் நினச்சேன் ஸ்கூல் எங்கேயோ போகிறாங்க போலது, அங்கே ஏதோ கார்னர் இருக்குது, ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க போலதுன்னு. அப்புறம் பார்த்தா காலேஜ் அண்ணன் வந்து நின்னாங்க. இவங்களாம் காலேஜ் அண்ணன் வந்து நிற்கிறாங்க, தெரியாமல் நின்ட்டாங்களான்னு பார்த்தேன். சரி உள்ளே வரைக்கும் வந்தாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்தால் போதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா உள்ளே கொஞ்சம் ரொம்ப நடந்து போகணும். சரி வந்தாங்க எண்டு வரைக்கும் வந்துட்டு கடைசியாக என் பிளாக் அண்டை வந்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வந்துட்டாங்க, எக்கனாமிக்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக எக்கனாமிக்ஸ் வந்தாங்க. எக்கனாமிக்ஸில் 2 செக்ஷன் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம்லாம் போகக்கூடாது, இங்கிலீஷ் மீடியம் தான் வரணும்னு நினச்சேன். கரெக்டாக உள்ளே வந்து உட்காந்துட்டேன். அப்போ வேண்டிக்கிட்டீங்களா? ஐயோ தமிழ் மீடியம் போவேணா இங்கிலீஷ் மீடியம் தான் வரணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? கண்டிப்பாக. அதுக்காக தான் இன்னைக்கு உங்கள் மனைவி ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அழகான கணவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அன்பான கணவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அவர் உங்களுக்கு லக்கி, நீங்கள் அங்கே ஒரு லக்கு. உங்களோட லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. திருமண செலவுக்காக லெட்ஸ் ப்ளே மேலம் கொட்டி தாலி கட்டு. இந்த கேம் ரொம்ப சிம்பிள். நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீங்கள் எந்த பதிலும் சொல்ல வேணாம். ஸோ உங்கள் லக்கை பார்க்க போகிற ஒரு ரவுண்டு. இங்கே உங்கள் 24 லாக்கர் நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் ஏதோ ஒரு 3 லாக்கரில் 1 lakh இருக்குது. மிச்சம் இருக்க 21 லாக்கரில் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த 3 லாக்கர் ஒன்று நீங்கள் திறக்கலாம், 2வது ஃபியான்சி ஒரு நம்பர் சொல்ல நீங்கள் திறக்கலாம், 3வது உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாராவது ஒருத்தவங்க நம்பர் சொல்ல நீங்கள் திறக்கலாம். ஓகே. ஆர் யூ ரெடி? வாங்க நம்ம விளையாடலாம். உங்கள் லக்கை பார்க்கலாம். அம்பிகா, நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ண போகிறீங்க? நான் 13 சூஸ் பண்ணேன். 13 சூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சமான நம்பர் 13. டேட்டில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? என்னோட பர்த்டே டேட் 13. ரியலி? தட்ஸ் நைஸ். ஓகே. நவம்பர் 13 பிறந்திருக்கீங்க. ஒரு நாள் தாள்னா சில்ட்ரன்ஸ் டே. ஆமாம். அதுக்கு முன்னாடி நாள் பிறந்திருக்கீங்க. ஆமாம். தட்ஸ் நைஸ். ஓகே. 13th. குட் லக். ஆல் தி வெரி பெஸ்ட். போங்க. ஓ டெடி பேர். பொம்மைகள் பிடிக்குமா? உங்கள் பெட்ரூமில் பொம்மைகள்லாம் இருக்கா? இல்லை. இந்த பொம்மை இனிமேல் இருக்கும்ல? எங்களோட ஞாபகமாக வச்சுக்கோங்க. உங்களோட ஞாபகம். ஓகே. ஃபியான்சி கிட்ட கேட்கலாம். நீங்கள் எந்த நம்பர் சொல்ல போகிறீங்க? நம்பர் 8. நம்பர் 8. ஓகே. Why 8? My date of birth. உங்கள் டேட் ஆஃப் பர்த். அதனால
அது லக்காக இருக்கணும்னு நம்புறீங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். 8 தருங்க. குங்குமச்சிமிழ். ரொம்ப சென்டிமெண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு குங்குமச்சிமிழ் கொடுத்துருக்கீங்க கிஃப்டா. பியூட்டிஃபுல். ஓகே, 3வது யார் திறக்க போகிறாங்க? எங்கள் பெரியம்மா கிட்ட கேட்க. பெரியம்மா கிட்ட கேட்க போறீங்க. நம்ம பெரியம்மா, இன்னும் 1 லட்சம் இருக்கு. 19. 19. ப்ளூ பெட்டின்றதுனால. ஓகே, க்ரோக்கரி ஐட்டம் கப் அண்ட் சாசஸ் கிடச்சிருக்கு. தட்ஸ் நைஸ். இப்போ 1 லேக் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்களே தருங்க. 2. 1 லேக் இருக்கா? அது மிஸ் ஆச்சு. 18. பெரியம்மா 19 சொன்னாங்க. 18. அதில் 1 லேக் இருக்கு. லாஸ்ட் 1 லேக் 22. மிஸ் ஆச்சு. வருத்தப்படுறீங்களா? இவ்வளோ க்ளோஸாக பெரியம்மா வந்து 18 சொல்லியிருந்தாங்கன்னா 1 லேக் கிடச்சிருக்கோம். எனிவேஸ், நோ ப்ராப்ளம். வாங்க உட்காந்து பேசலாம். இப்போ ஒவ்வொரு படியில் என்னென்ன ஜெயிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். 3வது படியில் திருமண ஆடைகளுக்காக 50,000 வின் பண்ணியிருக்கீங்க. 4வது படியில் திருமண மண்டப செலவுக்காக 55,000 ஜெயிச்சிருக்கீங்க. 5வது படியில் திருமண நகைகளுக்காக 1,20,000 வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ இவ்வளோ கிஃப்ட் ஐட்டம் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் 2,25,000 வின் பண்ணியிருக்கீங்க. இப்போ பரிசு நேரம். லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி எவ்வளோ போராட்டத்துக்கு மேலே தாண்டி இந்த கேமில் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 ரவுண்டில் ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ இங்கே வரையும் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பும் இருக்க போது, பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ சந்தோஷமாக இருங்க. விஷ் யூ போத் வெரி 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 ஹாப்பி மேரிட் லைஃப். என்னோட அம்பிகாவை கண் கலங்காமல் பார்த்துங்க. ப்ராமிஸ். தேங்க்யூ பெரியம்மா. தேங்க்யூ வெரி மச் டியர். தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நாளில் 2014 நியூ இயரை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது வாழ்க்கை மீது நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதே நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இந்த புது வருஷம் உங்கள் எல்லாருக்குமே பியூட்டிஃபுல்லான வருஷமாக இருக்கும். புது வருஷம், புது நம்பிக்கை, புது கனவு, புது உறவோட வாழ்க்கை ஆரம்பிக்கிற புது மணப்பெண்ணுக்கு புதிய யுகத்தின் மேலம் கொண்டு தாலிக்கட்டு சார்பாக விஷ் யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி நியூ இயர். நீங்களும் இந்த ஷோவில் கலந்துக்கணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்களும் இங்கே மணப்பெண் தான். இன்னொரு அழகான எபிசோடில் புது வருஷத்தில் நான் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் நேஹா சைனிங் ஆஃப். பபாய்.